வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, கடலங்குஞ்சம் இருந்ததுங்களா, சரி அதெல்லாம் முளைச்சி போயிடுச்சுங்களா, சரி அதெல்லாம் உளிச்சு நம்ம கோழிக்காவது போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க உளிச்சிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு லேடிஸ் எல்லாம் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு இது பண்ணனா கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெருசாக நம்ம வெளியில் போய் எதுவும் பண்ண முடியல இல்லைங்களா, அதனால் வீட்டில் இருக்கிறதையே ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். சரிங்க, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உளிச்ச கடலக்கொட்டையெல்லாம் சரி அம்மியில் வச்சு கொஞ்சமாக அப்படியே லேசாக நுணுக்கி போட்டுடலாம் அப்படின்னு தாங்க. அந்த முளைப்பெல்லாம் வந்துருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து அதெல்லாம் அப்படியே பிச்சு போட்டுங்க, மீதியெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே லேசாக வச்சு நுணுக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதை நுணுக்கிட்டுருக்கேன். நீங்களுமே ஏதாவது ஒரு கோழியோ ஏதோ ஒன்று உங்களாலேயும் ஏதாவது சின்னதாக இடம் இருந்ததுன்னா வளர்த்த முடிஞ்சால் வளர்த்துங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற இதை எடுத்து போட்டோமாவே அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வேஸ்ட் ஆகிற சாப்பாடு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வேஸ்ட் ஆகிறதையே நம்ம போட்டோமாவே அது ஒரு கோழி இருந்தால் அதே வளர்ந்துருங்க. ஏன்னா இப்போ ஒரு கிலோ கோழி எல்லாம் என்ன ரேட்டு, நாட்டுக்கோழி அதுவும் நாம்ளே வளர்த்தி நாம்ளே இதுங்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க. எனக்கு இப்போ இந்த கோழி இந்த நாயெல்லாம் வளர்த்துறதே எனக்கு பெரிய ரிலாக்ஸுங்க. நம்ம கருவாப்பையனை தாங்க குளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி, மழை காலம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் டெய்லியும் குளித்தா தாங்க நல்லாயிருக்கும். அவன் குளிக்கிறதுக்கெல்லாம் என்றைக்குமே இது பண்ணிக்கவே மாட்டாங்க. மோட்ரு போட்டு விட்டோமாவே வந்து நின்றுக்கும். இந்த கொஞ்சம் பைப்புக்கிட்ட வர வரைக்கும் கஷ்டங்க, வந்தானா அவன் பாட்டுக்கு நின்றுக்குவாங்க. காதில் மட்டும் நாயை குளிக்க வைக்கல, காதுக்குள்ளே மட்டும் தண்ணி போகாத பார்த்துக்கங்க. ஏன்னா காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அவனுங்களுக்கெல்லாம் அலர்ஜிங்களாம். அது ஒரு மாதிரி உள்ளே இருந்து குடஞ்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த தடுப்பூசி போடலாம் டாக்டர் வருவாங்க இல்லைங்களா, அவங்க தான் சொன்னாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி. இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிறதே ஒரு கடைக்குட்டி யாருன்னா இவன் தாங்க. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் நாங்கள் வெளியாளுங்கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ இவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோங்க. இப்படி தாண்டா போகுது, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிக்குவோங்க. எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸுங்க. ஒரு எல்லாம் நாயை பற்றி அது இதுன்னு ஏதோ நிறையா எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதை பற்றியெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியலிங்க. ஆனால் இவன் வரக்குள்ள எனக்கு இந்த நாய் பூனைன்னாவே பிடிக்காதுங்க அவ்வளோக்கு. ஆனால் வந்து பிள்ளைங்கள்லாம் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப நாயின்னா ரொம்ப எனக்கு இப்போ இவனை வளர்த்திட்டு எங்கேயாவது தெருவில் ஏதோ ஒரு நாய் நொண்டிகிட்டு இருந்தால் கூட பாவமாக இருக்குங்க. ஐயோ இது இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் வீட்லேயும் இவனை நாங்கள் ஒரு பையனை தாங்க பார்ப்போம். எங்களை கூப்பிட்றதும் அப்பா வந்துட்டாங்கன்னா ஓடுவாங்க. அந்த மாதிரி தான் அக்கா அண்ணா அப்படி தான் சொல்லி வளர்த்துறது. தயவு செஞ்சு நாய்க்கு எல்லாம் வளர்த்துனீங்க அப்படின்னா சாப்பாடு போடுங்க. நிறையா நாய்ங்க சாப்பாடே இல்லாதெல்லாம் இருக்காங்க. 2 பார்சல்லாம் அப்படியே வந்ததுங்க. சரி வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஆன்லைனில் தாங்க ஆர்டர் போட்டேன். 2 சேரீ ஆர்டர் போட்டேங்க. நல்லாவே இருந்ததுங்க. இது வந்து காட்டன் சேரீங்க. இது இந்த வீடியோவில் கலர் எப்படி நல்லா வந்திருக்கா என்னங்கிறது கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ப்ளவுஸும் சரி இதுவும் சரி. புடவையோட விலை 580 ரூபாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஒர்த்தாக. ப்ளவுஸுமே சூப்பராக இருக்குங்க. நான் கூட எப்படி இருக்குமே என்னமோன்னு நினச்சிங்க, ஆனால் நல்லா இருக்குங்க.
பாருங்கள் நீங்களுமே. பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் அந்த லிங்க்கு கூட கீழே கொடுக்குறேங்க, அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோலாம் நிறைய போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஏற்கனவே நான் இதுலேயே 2-3 சேரீ வாங்கியிருக்கேங்க, நல்லா தான் இருக்குங்க. இதே மாதிரி சேரீ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த சேரீ இதே மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இதை பார்த்துட்டு தெரிஞ்ச ஒரு பொண்ணும் எனக்கும் இதே மாதிரி போட்டு ஆர்டர் போட்டு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சரி ஓகே, அதோட நானும் வாங்கினேங்களா, சரி அதோடு சேர்த்தியே அந்த பொண்ணுக்கும் இந்த சேரீயை ஆர்டர் போட்டாச்சுங்க. இந்த சேரீயோட ரேட் என்னன்னு தெரியல, மறந்து போச்சுங்க. நான் உங்களுக்கு வேணா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லி. நான் ரெண்டுமே கிளாத்து எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை விடவே இதுக்கு முன்னாலேயே நான் இதில் 2 சேரீ வாங்கியிருக்கேங்க. அன்றைக்கி கோயிலுக்கு ஒன்று கட்டிட்டு போனேன் இல்லைங்களா, போன வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள், அது கூட நான் அதில் இருந்தாங்க வாங்கினேன், அதுவுமே நல்லா இருந்ததுங்க. நான் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.